ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம் இன்றைக்கி இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா 2650 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட ஒரு நார்த் ஃபேசிங் வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஸ்டோன் டைல் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி எலிவேஷனை எவ்வளோ அழகாக ஹைலைட் பண்ண விதமோ அவ்வளோ சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் பண்ண பெரிய ஹெவி டியூட்டி மெட்டல் கேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. ஒரு 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x20 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா 2x4 செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 என்ற அளவில் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து அசைத்திருக்கிறது இன்னும் இந்த வீட்டுக்கு அழகு கொடுக்குது. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஜலமுலையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக டீக்கூட்டில் சூப்பரான டிசைனில் டிஜிட்டல் லாக் கொடுத்து மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னா வீட்டோட ப்ரீமியமான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x17 என்ற அளவில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ண டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லிவிங் ஹாலை ஹைலைட் பண்ணுற விதமாக நிறையா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே இன்னும் கிராண்ட் லுக்கை கொடுக்குது. அதே கலரை மேட்ச் பண்ணி ஸ்டெப்ஸை ஹைட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் டிவி லைட் கொடுத்து டிவி லைட் கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் ஏரியா. லிவிங் ஹால்லேருந்து டைனிங் ஏரியாவை செப்பரேட் படுத்தி காமிக்க உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு ஆர்ச் கொடுத்து உட்டன்லேயே உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்காக கொடுக்குது. டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 என்ற அளவில் கொடுத்து டைனிங் ஏரியா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 என்ற பழக்கின நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறக்காக உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பிளைவுட்லேயே பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்து கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கோ பிராண்டில் தான் உங்களுக்கு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 என்ற அளவில் உங்களுக்கு ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கிச்சன்லேயே உங்களுக்கு பேஸ் கேபினெட்லாம் கொடுத்து வால் கேபினெட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அக்ரைலிக் ஷீட்டில் ஃபினிஷ் பண்ணிக்க பார்க்குறதுக்கே ஸ்மூத் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு 11x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பெட்ரூமில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கான யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் உங்களுக்கு பிவிசி பேனல் ஒர்க் கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா
தண்ணியிலிருந்து உங்களுக்கு கரோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எஃப்ஆர்பி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 என்ற அளவில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைலில் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டுமல்ல வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பரான 3 BHK வீடு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டீங்க, இஷ்டப்பட்டு வாங்கன்னு நினச்சி எந்த வீடுமே அமையலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான வீடு கிடைக்கிறதே வரந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ண கிரானைட் ஸ்டேர்கேஸ் கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x17 என்ற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் மட்டும் இல்லாமல் வீட்டோட போர்ட்டிகோல் ஆரம்பித்து பெட்ரூம் ஆச்சு எல்லாத்துக்குமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கதா இந்த வீட்டோட ஹைலைட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளெயினான சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற கணக்கில் கொடுத்து பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே மைல்டான கலரில் உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணியிருக்குது பார்க்குறதுக்கே ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. எல்லா பெட்ரூமோட சீலிங்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஹைலைட் பண்ணுற விதமாக நிறைய லைட்டிங் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PVC டோர் கொடுத்து வாஷ்பேஷன் ஏரியாவை செப்பரேட்டாக கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 என்ற வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாத்ரூம் டைல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக, பாத்ரூமோட சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். இப்போ பார்த்துருக்கலாம் 11x16 பெட்ரூம் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹைலைட்டான 16x16 மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக சிம்பிள் அண்ட் யூனிக் டிசைனில் இருக்குன்னு. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு ஸ்டோரேஜுக்காக நிறையாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பீரோவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு வார்ட்ரோப்க்கான ஸ்டோரேஜ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் UPVC விண்டோ கொடுத்து எப்பவுமே லைட்டு கரண்ட் இல்லாட்டி வென்டிலேட்டராக இருக்க ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னால உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மிரர் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. சேம் கலர் தீம்லேயே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாத்ரூம் சைஸ் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x6 என்ற பெட் அண்ட் ட்ரை ஏரியாவை செப்பரேட் பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா அதை டிஃப்ரெண்ட் படுத்தி காமிக்கிறா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் பண்ண டைல லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் ஷவர் பிராண்டு எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் எஸ்கோ ஃபிட்டிங் தாங்க போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தோன்னே வாங்க தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக கட்டியிருக்குதா இந்த வீட்டோட பியூட்டியே. அடுத்து என்னங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட பியூட்டிஃபுல்லான பால்கனி. போர்ட்டிகோ ஏரியாவை மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா ஈவினிங் டேத்தை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பால்கனி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனியில் மட்டும் என்னங்க சீலிங் ஒர்க் பண்ணாமல் விட்டுருவாங்க, பால்கனிலேயும் பாருங்கள் அதே PVC பேனல் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ சூப்பராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் காமிச்சிருக்கு தான் இந்த வீட்டோட பியூட்டி. வீட்டுக்கு முன்னாடி 20 அடி 30 அடி ரோடு இல்லைங்க, 50 அடி ரோடு, 50 அடி தார் ரோடு வசதினா ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போய் வீட்டோட டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸில் வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தனி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்த வைக்கிற மேடையுமே கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோம் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.